இப்போ வந்து நமக்கு 4 பாக்ஸ் வந்து அமேசான்லேருந்து வந்திருக்கு. என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த லாக்டவுன் பீரியட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாக் வீட்டில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இவங்க நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 9,000 எபோ தான் ஸ்டாக் இவ்வளோத்துக்கும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ எனக்கு என்னென்ன இருக்குன்னே தெரியல. ஃபஸ்ட்டு எல்லாமே க்ராசரி தான் சொன்னாங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன க்ராசரிஸ் வந்திருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம வெயிட்டு, என்னால் தூக்க முடியல. ஏன்னா இப்போது வந்து செக்யூரிட்டி உள்ளேயும் அலோவ் பண்ணவே இல்லை அமேசான் பர்சனை. ஸோ நான் தான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப ஃபுல் வெயிட்டு. இப்போ வாங்க, ஹேண்ட் க்ளவுஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போது எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 பாக்ஸஸ்லேயே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ ஆக்சுவலாக டெலிவரியே இல்லைங்க. ஆனால் வந்துட்டாங்க. எல்லாமே ஒரே டைம் டெலிவரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்ட். எல்லாம் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சுன்னு. பரவாயில்ல, நான் வராதுன்னு நினச்சேன், வந்திருக்கு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க எனக்கு க்ராசரி லிஸ்ட்டு கூட அனுப்பலை என்ன வாங்கியிருக்காங்கன்ட்டு. எனக்கு வெளியில் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் அவங்களே வந்து நான் ஆர்டர் பண்ணி தரேன், நீங்கள் யாரும் போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, ஏரியல் வந்து ஒரு 4 kgs இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 2வது பாக்ஸை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம 2 பாக்ஸ் கிளியர் பண்ணிட்டோம். இதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியல் இருக்குது, அப்புறம் லைசால், ஏரியல் லைசால் இருக்குது. அப்புறம் இது வந்து பாஸ்மதி ரைஸ். இது வந்து ஒரு 5 kg பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சஃபோலா ஆயில் 5 liters. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து அப்பாடி மூச்சு வாங்குதுங்க இது திறக்கிறதுக்குங்க. இது அடிக்கிற வெயிலுக்கு. ஸோ இது வந்து மில்க் பவுடர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆர்வின் மில்க் நம்ம நம்ப முடியாது. ஸோ அதனால் மில்க் பவுடர் கேட்டிருந்தேன். மில்க் பவுடர் எங்கேயுமே நூடுல்ஸே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன். ஸோ அதனால் எப்பி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பவுடர்ஸ், அதாவது வந்து இதெல்லாம் சமையல் மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் பவுடர், இது பன்னீர் மசாலா, இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர். ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், இது வந்து உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து இருக்குல்ல, அது உடச்ச உளுத்தம்பருப்பு. ஸோ இப்போ வந்து சால்ட்டு, என்கிட்ட சால்ட்டு இல்லை, அதனால் ஒரு 2 பேக்கெட் சால்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பச்சை பயிருங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம்தான். இது பாவ் பஜ்ஜி மசாலா. ஸோ பசங்களுக்கு பாவ் பஜ்ஜி பண்ணி கொடுக்கலாம். இது கிச்சன் கிங் மசாலா. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் சொல்கிறேன், மசாலா ரிவ்யூஸ் நான் தனியாக கொடுக்குறேன். இது வந்து பேல்பூரி இருக்குல்ல, அந்த மாதிரி. இது வந்து கஸ்தூரி மேத்தி. நம்ம செய்கிற நார்த் இந்தியன் டிஷ்க்கெல்லாம் லாஸ்ட்டில் போடுவோம்ல, இது கஸ்தூரி மேத்தி. என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை ஆர்டர் பண்ணிட்டாங்க. இது வந்து ராகி தோசை எல்லாம் பண்ணனால அதனால் ராகி. இது வந்து கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு ஒரு 1 கிலோ.
இது என்னென்னா ரெடிமேட் பன்னீர் எம்டிஆரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ரெடிமேட் பன்னீர் பண்ணுறதுக்கு. இது வந்து சிறுபருப்பு. இது வந்து வெறும் சில்லி பவுடர். இது சால்ட்டு. இது பாவ் பஜ்ஜி மசாலா. இது ஒரு லைசால். அப்புறம் ஒரு ஹார்பிக். இது வந்து ஏர் ஃப்ரெஷ்னர், பாத்ரூம் ஏர் ஃப்ரெஷ்னர். இது வந்து கோல்கேட்டுங்க. ஸோ பெருசு ஏற்கனவே என்கிட்ட வீட்டில் ஒன்று இருக்குது, பட் இது ரொம்ப அவசியம்தான். ஸோ இன்னொன்று போட்டிருக்காங்க. இது வந்து ரிச்சி ஃப்ரூட்டோட ரியல் ட்ராப்கார்ன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்று. இதுவும் அதே தான், ரெண்டும் ஒரே ஃப்ளேவர் தான் பண்ணியிருக்காங்க. இதோ சேம் ஃப்ளேவர் தான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சேம் ஃப்ளேவர். ஸோ 4 பாட்டில் இது ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஒரு கேனு ஆயிலு. இது குட்டீஸுங்க இருக்கிறதுனால நமக்கு அப்பப்போ பால் காய்ச்சணும் அந்த மாதிரினா ஹார்லிக்ஸ் ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பேராஷூட் ஆயில். ஸோ இது வந்து சொஜி ரவா. இது வெந்தயம். இது சாட் மசாலா. இது ஒரு சாம்பார் மசாலா ஒன்று. இது ஒரு மஞ்சத்தூள் பேக்கெட் ஒன்று. ஸோ இது வந்து ஆஷிர்வாத் 5 kgs. இது வந்து சோப்பு 4 பேக்ஸ் இருக்குது. பாத் சோப். இது அல்ட்ரா ஷைன். இது வந்து நம்ம இதில் போடுறது, டாய்லெட்டில் போடுறது. ஸோ இவ்வளோ தாங்க எனக்கு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாமே எங்களுக்கு அமேசானில் நான் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட். ஸோ கொரோனா ப்ராப்ளம்னால நம்மளால் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க, பசங்களை வச்சுட்டு நீ போக வேண்டான்னு. அதனால் நானே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ண போகிறாங்களோன்னு நினச்சேன். பட் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதை நான் தனியாக ஒரு ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். இது என்னென்ன மசாலாஸ் வந்திருக்கோ எல்லா மசாலாவும் நான் தனியாக என்னென்ன வாங்கியிருக்காங்களோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ மாதிரி தரேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ வீட்டில் நிறைய பசங்க இருக்கிறதுனால நம்ம எதாவது செஞ்சுட்டே இருப்போம். அதுக்கு இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சிலதெல்லாம் என்கிட்ட இல்லை. ட்ரை மேங்கோ பவுடர்லாம் என்கிட்ட கிடையாது. இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கனால இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். இதெல்லாம் நான் உங்களுக்கு ரிவ்யூ தனியாக போடுறேன், இந்த மசாலாஸ் எல்லாமே.
இந்த வீடியோவை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நல்லா என்ன சொல்கிறது க்ராசரிஸ்லாம் என்னென்னு பார்த்து உங்களுக்கும் ஐடியா கிடச்சிருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எமர்ஜென்சியில் நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.